எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி வெங்கடாச்சலம் டைரக்டர் பேசுகிறேன். இன்னைக்கு டீப் ஃபோக்கஸோடைய 100வது எபிசோட் படப்பட்டு நேயர்களே, பொதுவாக 1K சப்ஸ்கிரைபர்ஸ் 2K சப்ஸ்கிரைபர்ஸ் அது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கொண்டாடுவாங்க. பட் டீப் ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் 100வது எபிசோடை நாங்கள் கொண்டாடுறோம். இதுக்கு முதல்ல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், தரமான நிகழ்ச்சியை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு டீப் ஃபோக்கஸ் ஒரு மிக சிறந்த உதாரணம். டீப் ஃபோக்கஸில் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, வியூவர்ஸும் சரி, வெல் இன்ஃபார்ம்டு பர்சன்ஸாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்ரீதர் சாரை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அந்த ப்ரோக்ராமில் எனக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எக்ஸலண்ட், வெல் இன்ஃபார்ம்டு ஆடியன்ஸ் அண்ட் வெல் இன்ஃபார்ம்டு வியூவர்ஸ். எந்த அளவுக்கு ஸ்ரீதர் சாரை பற்றி ஆடியன்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களை தவிர அவங்களுடைய ரசிகர்கள் அவரை அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அந்த நிகழ்ச்சியில் 2 விதமாக என்னுடைய வியூவர்ஸை பிரிக்கலாம். ஒரு செட் ஆஃப் வியூவர்ஸ் அவர் மேலே ஒரு பக்தியை வச்சுருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் வியூவர்ஸ் அவருடைய கம்ப்ளீட்டாக படங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இன்ஃபார்ம்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னுடைய ஆடியன்ஸும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சேன். இந்த டீப் ஃபோக்கஸ் உடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் சப்ஸ்கிரைபர்ஸும் ஆடியன்ஸும் தான், வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் நான் நிஜமாகவே 300 தடவை தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் என்னுடைய வியூவர்ஸும். சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் ஆர் பாசிட்டிவ் சைட் அண்ட் நெகட்டிவ் சைட், ரெண்டுமே எந்த துறையிலுமே. இன்றைக்கி நெகட்டிவ் சைடை பற்றி பேசுகிறதுக்கு பல சேனல்ஸ் இருக்கு, பல பேர் பேசுகிறாங்க. இது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், இது நிஜமாகவே தெரியாது. பட் அது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை தாண்டி சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் எப்போதுமே போராடி அவன் இந்த சினிமா தொழிலை கற்றுக்கிறான் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட், லேடி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, மேல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு கேமரா முன்னாடி நிற்கும்போது தே கால் இட் ஆஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை எப்படி கொடுக்குறாங்க, அதே மாதிரி அவங்க கோ ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஷேரிங் எப்படி பண்ணிக்கிறாங்க, இதை பற்றிலாம் பேசலாம். இதெல்லாம் நிஜமாகவே ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். உதாரணத்துக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். சிவாஜி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எனக்கு சாவித்திரி மொழி பத்மினி மொழி நடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். காரணம், இவர் டைலாக் பேசி முடித்த உடனேயே அவங்க 2 பேருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வர ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் டைலாக் இவர் பேசும்போது சேஞ்ச் ஓவர் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனும் வர ஆரம்பிச்சு. ஸோ அவர் சொல்வார், எப்போவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், இவங்க 2 பேரோட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி ஜெமினி சார் சாவித்ரி அம்மாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஐஸில் கொண்டு வருவாங்க. ஐஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொண்டு வரணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க 2 பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு உதாரணமாக சொல்கிறேன், காதலிக்க நேரம் இந்த படத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெண்ணிலா. அவங்கள வச்சு அனுபவம் புதுமை அப்படிங்கிற பாட்டை ஸ்ரீதர் சார் ஷூட் பண்ணார். பட் அந்த இடத்துல அவர் எதிர்பார்த்த எக்ஸ்ப்ரெஷன் வெண்ணிலாடி அம்மாக்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் என்ன எக்ஸ்ப்ரெஷன் எதிர்பார்த்தாருன்னா, இந்த லவ் ஃபீலை ஃபுல்லுமே அதோட ஐஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். பட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவங்களால கொண்டு வர முடியும். அப்போ ஒரே வார்த்தைக்கு சொல்லிட்டாங்க, நீ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணுமா, இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சீன் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸை பற்றி டேரக்டர் ஒரு லீடாக இருந்தார்,
எந்த அளவுக்கு வந்து ஒரு கோஸ்டார் வந்து இன்னொரு கோஸ்டாருக்கு சேலஞ்சிங்காக அமைஞ்சாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சினிமாவில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில நெகட்டிவ் சைட்ஸ் ஆஃப் சினிமா வந்து உங்களுக்கு விவாதிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனல் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன், ஸ்ரீதேவி ராமச்சந்திரன் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இளம் இயக்குனர், அப்கமிங் ஹீரோஸ், வளர்ந்த ஹீரோஸ் எல்லாரோடையுமே படம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனலில் வரவேற்கிறது நான் மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம் டு அவர் டீப் ஃபோக்கஸ் சேனல் ஸ்ரீதேவி. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ அஸ் தி ஹோஸ்ட். சினிமாவில் பல பாசிட்டிவ் சைட்ஸ், அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் சேனல்ஸ் இருக்குது. பட் நெகட்டிவ் சைட் ஆஃப் த சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய சேனல்ஸ். இட் இஸ் அ ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட்டான எனக்கு தெரியும். இந்த ஹேமா கம்பெனி த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஷுக்கப் பண்ணியிருக்கோம். இதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. தவறே நடக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். தவறு நடந்திருக்கு. தவறு செஞ்சவங்க கண்டிப்பான முறையில் தண்டிக்கப்படும். அதில் யாரும் மாற்றான இருக்கு. பட் மீடியா கொஞ்சம் மிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக ப்ளோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சின்ன ஃபீலிங். அது எது எப்படி இருந்தாலும் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சினிமா நல்ல இடத்துல சின்சியர் விஷஸ். சரி ஸ்ரீதேவி, உங்ககிட்ட சில கேள்விகள் சார், சினிமாவோட பாசிட்டிவ் வைப்ஸ் நீங்கள் மண்ணோட தன்மை பண்ணுறாரு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் எந்த டைரக்டரோடு ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் வந்து கே பாலச்சந்தர் சார் சீரியல் கிட்டத்தட்ட அவருடைய லாஸ்ட் கேஸ் சாந்தி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல். அது வந்து ஜெயா டிவி ஆட். அப்போ வந்து என்னை அந்த சீரியலை நடிக்க ராஜசேகர் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷன் நான் அங்கே போவேன். ஐ வென்ட் தேர் at 8:45. டு பி வெரி ஃபார்ச்சுனேட், இங்கே ஏபி சார் உட்காந்துட்டு செட்டில் உட்காந்துட்டு இருந்தவொன்னே நான் நேராக மேக்கப் போட்டு ட்ரெஸ் போட என்னை பார்த்துட்டு சார் நாங்கள் அப்படி அலோவ் பண்ண மாட்டோம் சார். டேரக்டர் பார்த்து ஓகே சொன்னேன். ஸோ நான் உடனே டேரக்டர் சார் நான் போய் டேரக்டர் அப்படியே உன்னை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் எங்கே பார்த்துட்டு இல்லை சார், பெப்சி ஃபங்க்ஷனில் ஏதாவது ஆமாம் தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுற சார் சார் சரி ஆட்ட சாட்டமாக இருக்கும். அந்த ஐபிஎஸ் சார் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து சொல்லி முடிச்சுட்டு நான் மேக்கப் போட்டுட்டு காஸ்டியூம் போட்டுட்டு வரேன். இந்த சார் வெங்கட் சார் என்ன கூப்பிட்டு நீ என்ன வாங்கி எடுப்பியா இல்லை வந்து ஒரிஜினல் எனக்கு புரியல சார். புரியல. ப்ராம்ப்டிங் வாங்குவியா இல்லை ப்ராம்ப்டிங் வாங்காமல் போடுவேன்? இல்லை சார், நான் ப்ராம்ப்டிங் வாங்குவேன் சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன். எழுபது நமக்கு ஒரு 4 டைலாக்ஸ் சொல்லுவேன். 4 டைலாக்ஸ் ஒரு மானிட்டர் தான் நீ எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. பரவாயில்லடா, ப்ராம்ப்டிங்கே இல்லாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வெரி குட் கீப்பப் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த என்டிஎஃப்சி பற்றி சொந்த மரம் சேரன் சார் அவங்களோட தான் வந்து அந்த உடனே டேரக்டர் சொன்னேன். அந்த இடத்துல நான் வந்து பேபி சார் கிட்ட கவிதாலயா இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஷார்ட் 9:15 ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு பை 11 ஷூட்டிங் வாஸ் ஓவர். அந்த 11 o'clock ஷூட்டிங் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னு சொல்லி இமீடியட்லி they said you can remove the costume. அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். எப்படின்னா எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்டும் they are asked to leave right
கிரியேட் இப்போ அந்த மேக்ஸிமம் அந்த ஃபுட்டு முடிஞ்ச உடனே எல்லாம் அதுக்கப்புறம் ரெகுலர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு இது வந்து அந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ காலத்தில் டேரக்டாக கண்டிப்பான முறையில் ஏன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி ரொம்ப லேட்டாக கிடைக்காது. ராமச்சந்தர் சார் ஒன் ஆஃப் லன்ச் டைம் ஸோ என்னை கரெக்டாக 11 o'clock ரிமூவ் த காஸ்டியூம் கொஞ்சம் வருஷம் இப்போ வந்து சீரியலுக்கு தான் வந்துருக்கோம் இல்லை வேறு எதுக்காவது வந்துருக்கோம் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுங்கள், அவங்க அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் இட் வாஸ் அ கிரேட் திங் till the end of the episode. அந்த மாதிரி டஃப்பாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் மெய் மறந்து நின்னேன் அப்படின்னு சொன்னார். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து அணுசக்தி அப்படின்னு சொல்லுவேன் ஷார்ட் ஃபிலிம். இந்த அணுசக்தி ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா பூவிலன் சார் ராமன் சார் ஒரு சீனை நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணேன். ஆனால் அந்த சீனை ஏன் பண்ணும்போது எப்படி பண்ணணுங்கிறது நான் பேச வேண்டும். மோகன் சார் என்ன பண்ணார்னா ரொம்ப கிளவராக அந்த சேஞ்ச் ஓவர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மூஞ்சியில் வந்து அந்த லைட்டரை வந்து கண்ணை வந்து மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பிரஷன் வேறு தான் என்னை திருப்பி 2 தடவை பார்க்குறேன். நான் ஏதாவது சொல்லுவேன், நான் கட் சொல்லுவேன், கட்டே சொல்லுவேன். அப்புறம் எஸ் அண்ட் ஐ வாஸ் ஸோ அமேசிங் இந்த தேர்ட் டைம் திருப்பி பார்த்தேன். ஸோ தட் வாஸ் அ மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் அப்பா எப்போமா அந்த தீசிஸை சப்மிட் பண்ணுறாரு சார்? ஒரு 3 to 4 வீக்ஸுக்குள்ளே அவங்க அப்பா சப்மிட் பண்ணிடுவாங்க சார். அப்பா கிட்ட என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸு யூ ஷுட் ஹேவ். சரி, நான் நார்மல் போயிட்டு வந்து டாக். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கிரீஷ் ஐயப்பன். இன்றைக்கி டீப் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலோட 100th எபிசோட் செலிப்ரேஷன்ஸ் இங்கே நடந்துருக்கு. இன்ஃபேக்ட் இந்த யூடியூப் சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு பிகினரில் நான் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டீப் ஃபோக்கஸை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத அல்லது பார்க்காத சில படங்கள் பற்றின டீட்டெயில்ஸ், அதுவும் கம்ப்ளீட் மைன்யூட் டீட்டெயில்ஸ், படங்களை பற்றி, இயக்குநர்களை பற்றி, ஷார்ட்ஸை பற்றி, லைட்டிங்ஸை பற்றி, இசையை பற்றி, இந்த மாதிரி முக்கியமாக வந்து டைரக்டர் ஹரி சார் வந்து ஒவ்வொரு படத்தை பற்றி சொல்லும்போதும் அந்த படத்தோட திரைக்கதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவார். இது வந்து நம்ம நிறைய சேனலில் பார்த்துக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது டெஃபினெட்லி டீப் ஃபோக்கஸ் சேனல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சேனலில் வச்சு பார்க்கும்போது. அண்ட் என்னோட ஆசை என்னென்னா, இந்த டீப் ஃபோக்கஸ் சேனல் வந்து இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டையும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் எல்லாருமே இது வரைக்கும் கேள்விப்படாத அல்லது பரிச்சயம் இல்லாத படங்களை பற்றியும் இந்த மாதிரி வித்தியாசமான திரைக்கதை பற்றியும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த டீப் ஃபோக்கஸோட 200வது எபிசோட் செலிப்ரேஷன்ஸும் கண்டிப்பாக நான் வருவேன். அப்போது இன்னும் நிறைய மெம்பர்ஸ் நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீதேவி. டீப் ஃபோக்கஸ் ஃபிலிம் டைரக்டர் ஹரி வெங்கடாச்சலம் அவரோட டீப் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலோட 100th எபிசோட் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம். டீப் ஃபோக்கஸ் இந்த சேனலை பற்றி சொல்லணும்னா, நாம் இது வரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத பல லெஜெண்டரிஸ் எடுத்த திரைப்படங்களோட மைன்யூட்டான விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது வந்து சும்மா பாமர மக்கள் கூட புரிகிற அளவுக்கான லாங்குவேஜில் நம்ம ஹரி வெங்கடாச்சலம் சார் நம்மளுக்கு புரிய வச்சுருப்பாரு. லைக் அதோட லைட்டிங் எப்படி இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும், லிரிக்ஸ் எப்படி இருக்கும், அதோட மியூசிக் எப்படி இருக்கும், ஒரு சின்ன விஷயங்கள், அந்த செட்டில் நடந்த விஷயங்கள், நம்மளே பிரமிக்கத்தக்க கூடிய
தெரிஞ்சால் போதாது, இந்த உலகம் ஃபுல்லாக இந்த டீப் ஃபோக்கஸோட நிகழ்ச்சி வந்து பரவணும், எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் போய் சேரணும். பிகாஸ் இது பழைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஹிஸ்ட்ரியில் மறைஞ்சு போகாமல் எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரியணும். வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது பற்றின நாலேஜ் கிடச்சிதுன்னா ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கிற மிஸ்டர் ஹரி வெங்கடாச்சலமோட டீப் ஃபோக்கஸ் சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, என்னோட பேர் பரணி. நான் ஒரு 2 month எனக்கு மிஸ்டர் ஹரி வெங்கடாச்சலம் சார் வந்து எனக்கு பழக்கம் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலியமாக டீப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து எனக்கு அனுப்பி, ஸோ இதை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணும்போது எல்லாருமே ஒரு நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் சாரோட ஸ்பீச், அதாவது சினிமானா என்ன, சினிமாவோட நாலேஜ் என்ன, ஸோ சினிமாவில் அந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எப்படி எடுத்திருக்காங்க, ஸோ அந்த டெக்னீஷியன்ஸ் சினிமாவில் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க்னா என்ன, ஸோ யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத சூப்பராக ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை வந்துட்டு சார்கிட்டேருந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறையா பேர் நிறையா விஷயத்தை கற்றுக்கணும். ஸோ இதில் வந்து சாரோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் சேனல் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அதில் சினிமாவை பற்றி பேசுகிறோம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து பேசுகிறது, ஸோ ஒரு ஹீரோயினை பேசுகிறது, ஸோ அது மாதிரி தான் எல்லா இதுவும் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. பட் சாரோட கெப்பாசிட்டி என்னென்னா, அவரோட நாலேஜ்க்கு என்னென்ன டேரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஆர்டிஸ்ட்னால் என்ன ஒர்க் பண்ணணும், ஸோ என்ன அதாவது அவங்களோட டெக்னீஷியன்ஸோட ஒர்க் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஸோ சினிமாவில் நல்லா ஊறி அவருக்கு நம்மளுக்கும் புரிகிற மாதிரி ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்துட்டு நம்ம டீப் ஃபோக்கஸ் சேனலில் ஸோ ஹரி வெங்கடாச்சலம் சார் டேரக்டரை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இதுவும் வந்துட்டு லைக் பண்ணணும், ஸோ ஷேர் பண்ணணும். ஸோ இது 100 எபிசோடுக்கு இன்றைக்கி வந்து சார் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேலும் 100 வந்து 1000 ஆகிறதுக்கு எனக்கு வாழ்த்துறதுக்கு வயதில்லை. ஸோ அதனால் நான் வந்து சாருடைய எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக சாருக்கு இருக்கும். எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக டீப் ஃபோக்கஸ் சேனல்ஸ்க்கு பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு சார் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கைகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய், ஹலோ வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மதுப்பிரியா, ஆர்டிஸ்ட். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா டீப் ஃபோக்கஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலில் நான் என்னோடய டைரக்டர் ஹரி சார் அவருடைய ஸ்பீச் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில பேர் சினிமாவை பற்றி காமெடியாகவோ இல்லை ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இல்லைன்னா அதோட பேட் அண்ட் குட் ஆப்ஷன்ஸ் தான் பார்த்துருப்பாங்க. இப்போது நம்மளுடைய சேனலில் டீப் ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா ஹரி சார் வந்துட்டு ஓல்டு சினிமாஸில் அவங்க டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மூவிஸோ எடுத்திருக்காங்கன்றது நம்ம வந்துட்டு தெளிவாக அவர் வந்துட்டு பேசியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 100 days செலிப்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது நல்ல சிறப்பாக நடந்துச்சு. நமக்கு வந்துட்டு அவார்டும் கொடுத்துருக்காங்க சார், ஹரி சார். ஸோ இது வந்துட்டு இன்னும் மேலே வளர்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்